வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் ஒரு சூப்பராக பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்யறது வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வெண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்யறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெண்டைக்காய் சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா 100 கிராம் துவரம்பருப்பு, நான் ஜீரகம், மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள் போட்டு ஒரு 3 விசில் விட்டு நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாணலியில் ஆயில் சேர்த்து நல்லா ஆயில் காஞ்ச பிறகு நறுக்கி வச்ச வெண்டைக்காயை நம்ம இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இது இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஆயில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துவோம். 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். கூடவே சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு தடவை நல்லா 2 நிமிஷம் நல்லா இதை கலந்து விட்ட பிறகு தண்ணி சேர்த்துக்குவோம். நல்லா வெண்டைக்காய் வெந்து வர அளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்குவோம். இப்போ காய் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வெந்த பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விட்டுறலாம். இப்போ பருப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு லெமன் சைஸில் புளி பார்த்தீங்கன்னா சின்ன லெமன் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது கூட சேர்த்துடலாம். புளி சேர்த்து ஒரு 3 நிமிஷம் போல் நம்ம இதை கொதிக்க வச்சுருங்க. புளி சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடுவோம். இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5-6 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு பெருங்காயத்தூள், நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். சாம்பாரில் இதை சேர்த்துருவோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஏஆர் கிரியேஷன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.